மூவி சூப்பராக இருந்தது. லாக் ஆகாமல் போர் அடிக்காமல் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அடுத்து என்ன நடக்கும், அதுக்கப்புறமா சூப்பராக எப்படி அடுத்தடுத்து என்ன நடக்கும், செம்ம காமெடியாகவும் இருந்தது மூவி. அதுக்கப்புறமா 2 காமெடின்ஸ் ஆனால் வந்து செம்மையாக இருந்தது. ஒவ்வொரு சீனும் செம்ம காமெடியாகவும் இருந்தது, பேக்ரவுண்டும் செம்மையாக இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எல்லோரும் வந்து தியேட்டரில் பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்தது. பிரித்துன்ற கேரக்டர் வந்து நல்லாவே பண்ணியிருந்தார். அவரோட ஆக்டிங், அந்த சாங்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அவரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. என்ன மெசேஜ்னால் அந்த சஸ்பென்ஸ்லேயே கொண்டு போகிறாங்க. இதுக்கு மேலே என்ன நடக்கும்ன்ற மாதிரி சஸ்பென்ஸ்லேயே கொண்டு போய் முடிக்கிறாங்க. அது அவங்க கதை எடுத்தது கூட அது நல்லா தான் இருக்குது. தரமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அது ரியாலிட்டி இப்போ இருக்கிற சொசைட்டியில் என்ன நடக்குது அப்படின்றத அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே சில விஷயங்கள் பார்க்கும்போது இப்போ இருக்கிற ரியல் லைஃபுக்கு கனெக்ட் ஆகுது. கிளைமேக்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டாக முடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். ஒன் டைம் ஆச்சு அந்த அளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து பல இடங்களில் போய் செக் பண்ணுறாங்க. அந்த இடத்துல உண்மையாக நடக்குதா இல்லை தவறாக நடக்குதா தான் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சில ட்விஸ்டெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப புதுமையாக இருந்தது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு கொஞ்சம் நல்லா விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்திருக்கும். அது இன்னும் காமெடி காமெடி நல்லா இருக்கு. படம் ரொம்ப ஓவரால் இல்லாமல் ஒன் டைம் ஆச்சு பண்ணலாம் சொல்லுங்க. இல்லை பிஜிஎம் அந்த அளவுக்கு ஏதோ கேட்குற மாதிரி தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே ஒன் டைம் ஆச்சு, போர் அடிக்காமல் போகுது. ஏதோ இப்போ ரியாலிட்டி சொசைட்டியில் என்ன நடக்குது அதை தான் காட்டியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம். தேங்க்யூ. எல்லா நடிகர்களுமே நல்ல உணர்ச்சி பூர்வமாக நடிச்சிருக்காங்க. ஒரு படம் எடுத்து வெளியே கொண்டு வரதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற சூழலில் கொஞ்சம் ஆரம்பத்தில் படம் வந்து ஸ்லோவாக இருந்தாலும் போக போக ஏதோ ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்குறாங்க. கடைசியாக ஒரு ஆண் என்பவன் அவன் குழந்தை பெற்றா தான் ஆணுங்கிறதுன்னு கிடையாது. மனித நேயத்தோடு இருந்து ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தாலே அவன் உண்மையான ஆம்பளை அப்படிங்கிறதான் கதை அம்சமாக சொல்லியிருக்காங்க. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. இசையமைப்பாளருக்கு, தயாரிப்பாளருக்கு, ஹீரோ, வில்லன் எல்லாமே நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. உணர்ச்சி பூர்வமாக நடிச்சிருக்காங்க. ஆமாம், மனித நேயம். ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நீங்கள் போய் ஆதரவு கொடுக்கலாம். அதுவே ஒரு ஆண்பலத்தனம் தான். இன்றைக்கி மருத்துவ ரீதியில் வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயங்கள், அதாவது எல்லா மருத்துவமே நான் சொல்லலை, சில போலி மருத்துவங்கள் பணத்துக்காக சில விஷயங்களை கையாளுறாங்கல்ல, அதை கொஞ்சம் காமிச்சிருக்காங்க. எப்படி ஏமாத்துறாங்க இந்த பெண்களும் சரி, ஒரு குடும்பஸ்தர்களும் சரி, குழந்தை பெற தகுதி அந்த சூழல் இல்லாதவங்கள எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு கதை அம்சமாக கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவ்வளோ. படம் ரொம்ப நல்லா இருந்தது. படம் வந்து எல்லாம் தியேட்டரில் வந்து பாருங்கள். நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அப்புறம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா இருந்தது. இதில் வந்துட்டு கடைசியில் ரொம்ப நல்ல ட்விஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. எல்லோரும் வந்து அதான் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்பி நம்ம மக்கள் வந்து எல்லா விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு ஸ்கேமில் மாட்டிக்கிறாங்க. ஸோ எந்த ஸ்கேம்லேயுமே அது ஒரு விழிப்புணர்வு தான். நமக்கு கண்டதில் போய் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு இது நல்ல ஒரு மெசேஜ் தான். அது வந்துட்டு ஆமாம், தத்து எடுக்கணுன்ற ஒரு மெசேஜ் வந்து அதுதான். அது ரொம்ப கடைசியாக அது சொல்லியிருக்காங்க. அது குழந்தை இல்லைனாலும் நம்ம ஒரு குழந்தைய எடுத்து தத்து எடுத்து வளர்க்கலாம். நம்ம லைஃப்பில் அடுத்தது போயிட்டுருக்கலாம். அதுக்காக சார்ந்து போய் வாழ்க்கையை ஃபுல்லாக தொலைச்சிட்டு இருக்க வேணாம் அப்படின்றது தான் வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. லாகே இல்லை, படத்தில் நல்லா இருக்குது. நல்லா பார்க்கலாம். படம் வாழ்த்துக்கள். படம் நல்லா இருக்குண்ணே. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் என்னென்ன ஆரம்பத்துலேருந்தே ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அது கொஞ்சம் ட்விஸ்ட் அடித்த மாதிரியே இருந்தது. ஒரு நல்ல கருத்து தான். ஆக்சுவலி இந்த ஆண்மை குறைவு சம்மந்தமான ஒரு விஷயத்தை தான் படத்தில் கையாண்டிருக்கார் இயக்குனர். இன்றைக்கி நம்ம வாழ்கிற வாழ்வியலில் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. பணம் அப்படிங்கிற விஷயமும் சரி, நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் சாப்பிட்ற சாப்பாட்டில், பழக்க வழக்கத்தில், இந்த டிஜிட்டல் உலகத்தில் ஆண் தன்மை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு திகிலோடு சொல்லியிருக்காங்க. முடிவில் வந்து மனித நேயத்தோட ஒரு ஆண் உள்ள பார்த்தா தான் ஆம்பளைங்கிறது கிடையாது. 10 பேரை எடுத்து வளர்த்தாலே அவர் உண்மையான ஒரு ஆம்பளை தான். நல்லா இருக்கு சார். யூஸ்வலான கான்செப்ட் தான். பட் அதை வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சிம்பிளாக ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்லியிருக்காங்க.
அண்ட் விஜய் பிரத்து அவரோட ஃபர்ஸ்ட் மூவி நினைக்கிறேன். பார்த்தா அப்படி தெரியல, பட் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் பூர்ணிமாவும் அவரோட ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் டீம் டிட் ரியலி வெல். ஸோ ஃபேமிலியாக பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு கமர்ஷியலான ஒரு மூவி. ஸோ எல்லோரும் குடும்பம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். உண்மை படம் எப்படி இருக்குது அப்படின்னா உண்மையிலே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா ரொம்ப ஓவர் ஆகும், மாசு இல்லாமல், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கிற படம் உள்ளே உட்காரவே முடியல அப்படின்னு சொல்ல முடியாமல் ரொம்ப நீட்டாக க்ளீனாக கொடுத்துருந்த மாதிரி இருந்தது. அதுவும் ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொன்னாலே நம்ம இவ்வளோ பெரிய ஸ்கேம்லாம் கொடுத்ததை தாண்டி இதில் கூடயாடா ஸ்கேம் பண்ணுவாங்க, இதில் கூடயாடா கொள்ளையடிப்பாங்க, இதை வச்சுமா சம்பாதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. கடைசி வந்துட்டு ஒரு குழந்தை கொடுக்குறத வச்சே சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டின விதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட். இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கதை ஓரியன்டாக பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. உண்மையிலே அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்டிங் சூப்பர். உண்மையிலே ஆக்டிங் நிறைய இடங்கள்ல 2 பேரோட பேருமே ரொம்ப அழகாக நீட்டாக இருந்தது. ஹீரோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சில இடங்களில் லேக் இருந்தாலும் அதை தாண்டி கதையாக போகும்போது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். இல்லை, இது ஆக்சுவலி வந்துட்டு குழந்தை ஃபெர்டிலிட்டி சென்டர் உள்ள நடக்கக்கூடிய ஒரு ஸ்கேமு. அதாவது எப்படின்னா அதில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க, 15 வருஷத்துக்கு ஏதோ ஒரு சிட்டிக்குள்ளே இருந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் தெருவுக்கு தெருவாக மாறிச்சு, இப்போ வில்லேஜில் மாறிச்சு. இனிமேல் வீட்டுக்கு ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் கண்டிப்பாக தேவைப்படும். அது மூலயமா எப்படியெல்லாம் ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. நீங்கள் ஃபெர்டிலிட்டி சென்டர் சொல்லிட்டு ஈஸியாக உள்ளே போயிடுவோம், ஆனால் அதை பற்றி எதையுமே விசாரிக்க மாட்டோம். ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் வந்து குழந்தை வேணுமா வாங்கன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே நம்ம போயிடுறோம். அவங்க உண்மையிலே டாக்டரா, அவங்க உண்மையிலே என்னவா இருக்காங்க, எதை பற்றியுமே நம்ம யோசிக்க மாட்டோம்ல. ஸோ அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். லாஸ்ட்டாக கனெக்டிவிட்டியானது என்ன ஒரு டைலாக் ஒன்று வரும், குழந்தை கொடுக்குறவங்களாம் ஆம்பளை கிடையாது, குழந்தைய வளர்க்குறவன் தான் ஆம்பளை அப்படின்னு சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருக்கும்.